ஒரு சூப்பரான லொகேஷனில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ராஜகீழ்பாக்கம் இந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து 4வது பிளாக் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஒரு ப்ரீமியமான ஃபினிஷில் ஒரு ஃபால் சீலிங்கும் அண்ட் டிவி யூனிட் பாருங்களேன், நல்லா கிளாஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நியர்பைலேயே உங்களுக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஜியான் ஸ்கூல் இருக்குது அண்ட் அன்னையரோல் ஸ்கூல் இருக்குது. ஸோ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த வீட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா per square feet. வெல்கம் மக்களே, திஸ் இஸ் சிவதன் ஃப்ரம் சிவதன் ஆர்கிடெக்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்திருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்சனல் ரீசனுக்காக ரொம்ப நாளாக வீடியோ போடல. வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ராஜகீழ்பாக்கம் இந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து 4வது பிளாக் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு சஜஸ்டபிள். ஸோ தாம்பரம் சைடில் மேடவாக்கம் சரௌண்டிங், இந்த சரௌண்டிங் பார்க்குறவங்களாம் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணலாம். ஸோ நம்மளை வீடியோ எடுக்க யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல ஒரு பிளாக்ல 8 வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் 3 வீடும், செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடும் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் மெயினாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட மாதிரி ப்ரைவேட் டெரஸோட உங்களுக்கு 3 BHK இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை சைட் விசிட் பண்ணுங்கள். மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸோடு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்னால் உங்களுக்கு என்ட்ரு ஆகும்போதே கீழே உங்களுக்கு பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது வீடியோ டோர்பெல் சிஸ்டமில் உங்கள் வீட்டுக்கு யார் வரான்றதை நீங்கள் எங்கேருந்தே அன்லாக் பண்ணிக்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதர் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் CCTV சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. EB பவர் சப்ளைக்கு உங்களுக்கு காமன் ஏரியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்செட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லிஃப்ட்டு அண்ட் காமன் ஏரியாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜென்செட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் இருக்குது அண்ட் ஒரு பிளாக்குக்கு 2 போர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சம்ப் அண்ட் செப்டி டேங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஓவர் ஹெட் டேங்க்கும் RCCலேயே கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு 9000 லிட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சில்ட்ரன் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே உங்களுடைய கிட்ஸ் விளையாடுறதுக்கு நீங்கள் வெளியே அனுப்பவே தேவையில்லை. ஏன்னா மெயின் ரோட் நியர்பைலையும் இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மெயினாக உள்ளேயே உங்களுக்கு ஒரு பிளேயிங் ஏரியாவும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செக்யூரிட்டி ரூமும் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து நியர்பைலேயே உங்களுக்கு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஜியான் ஸ்கூல் இருக்குது அண்ட் அன்னையரோல் ஸ்கூல் இருக்குது. ஸோ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடை போய் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே இருக்குது. சேஃப்டி கிரிலுமே உங்களுக்கு உடன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால இதில் வீடியோ டோர்பெல் சிஸ்டம் மூலிமா நம்ம அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x11 இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷில் ஒரு ஃபால் சீலிங்கும் அண்ட் டிவி யூனிட் பாருங்களேன், நல்லா கிளாஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x12 கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு பூஜா யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட என்ட்ரிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பேண்ட்ரி வித் உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல டாலி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், கிச்சன் நல்லா உங்களுக்கு ஸ்கொயர் சைஸில் அரௌண்ட் 12x9 ஃபீட் இருக்குது உங்களுக்கு. அண்ட் வுட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச் வித் பிங்க் கலரில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அக்ரலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட டாப் ரொம்பவே கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் ஃபினிஷ் கிரானைட் உங்களுக்கு கிச்சனையே ரொம்ப ப்ரீமியமாக காட்டும். லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் எல்லாமே 2.5க்கு 5 அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடை ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் ப்ரீமியமாகவும் காட்டுது. அண்ட் சைஸஸுமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு டைனிங் பக்கத்துலேயே அதுக்கான வாஷிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒரு வாஷ் பேஷன் வித் மிரர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் இருக்கும். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு ஹால்லேருந்து பார்க்கும்போது எந்த ரூம்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எதுவுமே உங்களுக்கு அப்படியே வெளியே தெரியாது. இது ஒரு ரோட் சைடில் இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet/11 feet கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இதில் உங்களுக்கு டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ரோட் சைடில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் உங்களுக்கு ரோட் சைட்லேயே இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 feet/10 feet ப்ளஸ் இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ரோட் சைடில் ஒரு பெரிய பால்கனியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் கிளாஸோட ஹைட் ரொம்பவே ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜுங்க. இது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 feet/11.5 கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ்க்கு நல்ல ப்ரீமியமாகவே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்க பெட்ரூமு. டாய்லெட் பார்த்தீங்கன்னா டைல்ஸை ரொம்பவே பர்ஃபெக்டாகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் சேம் சிங்கிள் சீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேப் அண்ட் ஷவர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் வாஷ் பேஷனோட இருக்குது. ஸோ இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1429 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு 3 BHK ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 BHK அரௌண்ட் 905 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் 3 BHK நார்த் ஃபேஸிங்கில் 1243 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. சிங்கிள் ஃப்ளோரில் உங்களுக்கு மொத்தம் 3 யூனிட் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் இதே சைமல்டேனியஸாகவே இருக்குது. அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்பேஷியஸான 3 BHK எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். 1439 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1553க்கு நார்த் ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு ஒரு 3 BHK இருக்குது. அதுவும் வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. ஸோ மேலே இருக்க அந்த ப்ரைவேட் டெரஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குங்க. ஒன்று வந்து 1439 அண்ட் இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா 1553 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் இருந்து 4வது பில்டிங் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தாம்பரம் சைடில் மேடவாக்கம் சைடில் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். ராஜகீழ்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தாங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கேருந்து ஆன் ரோட்லேயே இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. அண்ட் நியர்பைலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 24 ஃபீட் வைடர் ரோடாக இருக்குது. அண்ட் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர்லி ரெசிடென்ஷியல் ஜோன் தாங்க உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு 2 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு கீழே பயோமெட்ரிக் ஆக்சஸ் எல்லாமே வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே சைட் விசிட் பண்ணிடுங்க. ஸோ மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக பில்டரோட காண்டாக்ட் நம்பர் இது. உங்களுக்கு யாருக்கும் எந்த வித ப்ரோக்கரேஜும் கொடுக்க தேவையில்ல. இந்த பிரைம் அப்பார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். அண்ட் சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு ஃபவுண்டேஷன்லேருந்து. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடை சைட் விசிட் பண்ணுங்கள்.